மது ஒழிப்புல பாட்டாளி மக்கள் கட்சி PhD வாங்கியிருக்கு. திருமாவளவன் இப்பதான் LKGல முதல் படி எடுத்து வச்சிருக்கிறார். வரட்டும், தப்பு கிடையாது. அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். நீங்க நடத்துங்க, ஆனா எங்களை இழிவுபடுத்தாது, எங்களை அசிங்கப்படுத்தாது. பாமக அது ஜாதி கட்சி, அதனால நாங்க கூப்பிடல. நீங்க மட்டும் நான் அப்போ சும்மா வார்த்தையில விடக்கூடாது. சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்கிறார், அவர் ஏதோ மாநாடு நடத்திட்டு போங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. மது ஒழிப்பு மாநாடு, இது போன்ற மாநாடுகள் நாங்க ஆயிரக்கணக்கான கூட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள் எத்தனையோ நாங்க நடத்தி இருக்கிறோம். எங்களை போன்று தமிழ்நாட்டில், இந்தியாவிலே மது ஒழிப்பு இந்த மாதிரி போராட்டங்கள் எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரும் நடத்தியது கிடையாது. நாங்க நடத்தி இருக்கிறோம், இன்னும் நடத்திட்டு வரோம். அதான் காலையில் கூட சொன்னேன் நான், மது ஒழிப்புல பாட்டாளி மக்கள் கட்சி PhD வாங்கியிருக்கு. திருமாவளவன் இப்பதான் LKGல முதல் படி எடுத்து வச்சிருக்கிறார். வரட்டும், தப்பு கிடையாது. அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். நீங்க நடத்துங்க, ஆனா எங்களை இழிவுபடுத்தாதீங்க, எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க இடமோ நாங்க கேட்ட மாதிரியும் நீங்க நாங்களாம் பாமகல கூப்பிட மாட்டோம்னு சொல்லி நாங்க யாரு உங்களை கேட்டோமா? நீங்க நடத்திக்க, யார் வேணா கூட்டிட்டு போங்க. பாமக அது ஜாதி கட்சி, அதனால நாங்க கூப்பிடல. நீங்க மட்டும் நான் அப்போ சும்மா வார்த்தையில விடக்கூடாது. அதெல்லாம் பாமக பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி, அதனால நாங்க கூப்பிட மாட்டோம். யார் எதிரான கட்சி? யார் எதிரான கட்சி? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன், எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். அது திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தாயா. இது நான் மட்டும் இல்ல, இதே திருமாவளவன் ஏத்துட்டு நான் ஷார்ட்டா விட்டுட்டேன். ஓகே, விட்டியாச்சா? என்னது இத ஷார்ட்டா விட்டது? தன்னோட மாமியார் தனக்கு முடி வெட்டினதை பார்த்து ஆலியா மானசா ஷாக் ஆயிட்டாங்க. ஆன்ட்டி, எனக்கு ஷார்ட் ஹேர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு வந்து குட்டியா முடி வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆலியா மானசா கேட்க, அவங்க மாமியாரும் சரி ஓகேம்மா நான் வெட்டி விடுறேன்டா செல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. சரி ஓகே, சூப்பரா வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆலியா மானசா ரொம்ப கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்தாமா முடி வெட்டிட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு கையில குடுக்குறாங்க. என்னது இது? உங்களை நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஷார்ட்டா தானே முடி வெட்ட சொன்னேன். ஆமாமா, நானும் ஷார்ட்டா தானே வெட்டி இருக்கேன், பாரு குட்டியா இருக்கு பாரு முடி. இதை விட ஷார்ட்டா வேற யாராச்சும் வெட்டிடுவாங்களான்னு ஆலியா மானசாவை பார்க்க அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஃபன்னியான வேலை தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. ஆலியா மானசாவையும் அவங்களோட மாமியாரையும் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் மாமியார் இல்லையப்பான்னு பல பேரும் ஃபீல் பண்ண வச்சிருவாங்க போல. அவங்க மாமியார் இதுக்கு முன்னாடி பியூட்டிஷியன் கம் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தவங்க தான். அண்ட் இப்போ வந்து ஆலியா மானசாவையும் குடும்பத்தையும் வந்து பாத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது மாமியார் மருமகள் அப்படின்றத தாண்டி ஒரு பொண்ணு அம்மாவை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. என்னைக்குமே ஆலியா மானசாவுக்கு சப்போர்ட்டா அவங்களோட மாமியார் இருந்திருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.